கொலை வழக்கின் குற்றவாளி சிறையில் தற்கொலை. நாடு முழுவதும் அதிர்ச்சி. இலங்கையை பல ஆண்டுகளாக உலுக்கிய மிகப்பெரிய குற்றச்சம்பவங்களில் ஒன்றாக கருதப்படும் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை வழக்கு மீண்டும் நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. அந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளில் ஒருவரான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் நேற்று இரவு சிறைச்சாலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறைச்சாலை வட்டார தகவலின்படி குறித்த கைதி தனது சிறை கூடாரத்துக்குள் இரவு நேரத்தில் தூக்கிட்டு கொண்ட நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அவர் உயிரிழந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளும் போலீசார்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளும் போலீசார்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தற்கொலையா அல்லது வேற ஏதும் பின்னணி இருக்கிறதா என்ற கேள்விகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றன. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் பள்ளிக்கு சென்ற மாணவி வித்யா கடத்தப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சம்பவத்துக்கு எதிராக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மக்கள் போராட்டங்களும் நடைபெற்றன. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பெரும் விவாதங்களும் அப்போது எழுந்தன. பின்னர் கைது செய்யப்பட்ட பல சந்தேக நபர்கள் மீது நீண்டகால நீதிமன்ற விசாரணைகளும் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் முக்கிய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வெளியான போது பலர் நீதிக்கான வெற்றி என குறிப்பிட்டனர். இந்நிலையில் தற்போது அந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவரின் சிறைச்சாலை மரணம் மீண்டும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. சிறைகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் சரியாக உள்ளதா? மரண தண்டனை கைதிகளின் மனநிலை கண்காணிக்கப்படுகிறதா என்பன போன்ற கேள்விகளும் சமூகத்தில் பேசப்படுகின்றன. சிலர் சமூக வலைதளங்களில் இது சாதாரண தற்கொலை அல்ல என்றும் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மற்றொரு தரப்போ பல ஆண்டுகளாக சிறையில் இருந்த மன அழுத்தம் காரணமாக இப்படியான முடிவு எடுத்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமான முழுமையான மருத்துவ அறிக்கையோ அல்லது விசாரணை முடிவுகளோ வெளியாகவில்லை. இதனால் மக்கள் மத்தியில் இன்னும் பல சந்தேகங்கள் நிலவி வருகின்றன. இந்த சம்பவம் வித்யாவின் குடும்பத்தினருக்கு மீண்டும் பழைய நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகள் கடந்திருந்தாலும் அந்த கொடூர சம்பவம் இன்னும் மக்களின் மனதில் ஆழமான காயமாகவே உள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தேவை என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் முன்வைக்கிறது. சமூக பாதுகாப்பு, நீதிமுறை மற்றும் மனித உரிமைகள் குறித்து பலரும் மீண்டும் விவாதிக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் குறித்த கைதியின் மரணம் தொடர்பான உண்மை